கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசுடைய நாமத்திலே நான் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தருடைய சமூகத்தில் வந்த நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வெறுமையாய் ஒருபோதும் நாம் போவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாளிலும் நாம் சில வாரங்களாக தியானித்துக் கொண்டிருக்கிற அதே வசனத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் கர்த்தரால் ஏவப்படுகிறேன். ஆமென். அந்த செய்தியின் தலைப்பு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கிறது? முன்னுரிமைகளின் கட்டளைகள், precepts of priority, the laws of priority. எதை முதன்மையாய் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கட்டளையாக கொடுத்திருக்கிறாரோ அந்த கட்டளைகளை நாம் முதன்மையாய் நம்முடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே வைப்போமானால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறுவோம். நம்முடைய திருவுகோள் வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். கடந்த 3 வாரமாக இந்த ஒரு வசனத்தை தான் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரமும் இந்த வசனத்தை தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். மத்திய 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். சபையாரே, இந்த வசனம் ஒரு சாதாரண வசனமாக எல்லாருக்கும் பரிச்சயமான தெரிந்த ஒரு வசனமாக இருந்தாலும் பரிசுத்த வேதாகமத்திலே எழுதப்பட்ட வசனங்களிலே ஒரு வல்லமையான வசனம் இது. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். ஆமென். ஆண்டவர் அதை சொன்னபோது எதை அர்த்தப்படுத்துகிறார்? ஆண்டவராகிய இயேசு நம்மிடத்தில் எதை எதிர்பார்க்கிறார்? குறிப்பாக புதிய ஏற்பாட்டு மணவாட்டியின் சபையிடத்தில் ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? அடுத்த சில நிமிஷங்கள் உங்களுடைய சிந்தனை திசை திருப்ப விடாதீர்கள், சிதற விடாதீர்கள். ஆண்டவருடைய வசனத்தை கூர்ந்து கவனியுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட தனிப்பட்ட ரீதியிலே பேச விரும்புகிறார். நான் அடிக்கடியாய் சொல்கிறதை மறுபடியும் சொல்கிறேன். ஒரு பிரசங்கம் பண்ணுகிற ஒரு நபர் முன்பாக நின்று ஒரு கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ணலாம். பாஸ்டர் அவ்வளவுதான் பண்ண முடியும், ஒரு கூட்டத்துக்கு தான் பிரசங்கம் பண்ண முடியும். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ரீதியிலே அந்த வசனத்தை கொண்டு போய் சேர்க்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அங்க கர்த்தருடைய ஊழியக்காரங்க ஒரு கூட்டத்துக்கு பிரசங்கம், ஆனா ஆவியானவர் ஒவ்வொரு இடத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை தனித்தனியாக நம்முடைய உள்ளத்திலே அந்த ஊடுருவி சென்று ஒரு ஆழமான கிரியை நடப்பிக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். இந்த காலவெளியிலே ஒரு 3 குறிப்புகளை உங்களிடத்திலே மிக சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதிகமான நேரம் இல்லை, எவ்வளவு சுருக்கமாக சொல்ல முடியுமோ அவ்வளவு சுருக்கமாக சொல்றேன். ஆவியானவர் பேச இடம் கொடுங்கள், உங்களுடைய மனதை திறந்து வையுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாசியுங்கள். கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாய் ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது குறிப்பு, தேவனுடைய எதிர்பார்ப்பு. தேவனுடைய எதிர்பார்ப்பு, God's requirement, தேவனுடைய எதிர்பார்ப்பு. இரண்டாவதாக மனிதனுடைய புறக்கணிப்பு, man's rejection, மனிதனுடைய புறக்கணிப்பு. மூன்றாவதாக கர்த்தருடைய மறுசீரமைப்பு அல்லது மறுசிருஷ்டிப்பு. முதலாவது என்னது? தேவனுடைய எதிர்பார்ப்பு. இரண்டாவது மனிதனுடைய புறக்கணிப்பு. மூன்றாவது கர்த்தருடைய மறுசிருஷ்டிப்பு. God's requirement, man's rejection and the Lord's recreation. ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது தேவனுடைய எதிர்பார்ப்பு. மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனம் தேவனுடைய எதிர்பார்ப்பா இருக்கிறது. அவருடைய பிள்ளைகளிடத்திலிருந்து, அவருடைய மனவாட்டியாகிய சபையினிடத்திலிருந்து ஆண்டவர் இன்னைக்கு எதை எதிர்பார்க்கிறார்? தன்னுடைய ஜனங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகிறது என்றா என்ன? தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும் போது அவருடைய ஆளுகையை நாம் தேட வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே, சமுதாய வாழ்க்கையிலே, ஊழியத்தின் பாதையிலே ஆண்டவராகிய இயேசுடைய ஆளுகை, God's reign and rule in our lives. ஆண்டவர் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கன்னு சொன்னபோது என்ன அர்த்தப்படுறா தெரியுமா? ஆண்டவரே, உங்களுடைய ஆளுகை என்னோட வாழ்க்கையில வேணும். உமக்கென்று ஒரு சிங்காசனத்தை நான் அமைத்து
நீர் எனக்குள்ளாக வாசம் பண்ணி நீ என்னுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்ய வேண்டும். உலகம் ஆளக்கூடாது, மாமிசம் ஆளக்கூடாது, சத்ருவாகிய பிசாசு ஆளக்கூடாது. ஆண்டவர் நம்மை ஆள வேண்டும். படைத்தவர் ஆள வேண்டும். நம்மை உண்டாக்கி சிருஷ்டித்தவர் நம்மை ஆள வேண்டும். நீதியை தேடுங்கன்னா என்ன சொல்றாரு? அவருடைய பரிசுத்தத்தை தேடுங்கன்னு சொல்றாரு. அவருடைய நீதியை தேடணும். அவருடைய பரிசுத்தத்தை தேட கர்த்தர் நம்ம எதிர்பார்க்க. எனக்கு அருமையான சபையாரே, பரிசுத்த வேதாகமம் இந்த சத்தியத்தை குறித்து ரொம்ப தெளிவாக பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் மிக மிக தெளிவாக நமக்கு இந்த சத்தியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே 10 கட்டளைகள் இருக்கிறது தெரியும். அந்த 10 கட்டளையில முதலாவது கட்டளை என்ன? யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்கள். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்கள். உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உடைய தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். முதல் கற்பனை பிரதர், சௌரியே, முதல் கற்பனை இது எபிரேயத்திலே ரொம்ப அழகாக இருக்கும். அனோகி யெகோவா எலோஹிகே அப்படின்னா உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டவர் சொல்றாரு, ஆஷேர் ஹாவோத் சேக்கா மேஹரேட்ஸ் மித்ராயிம் பேபாயித் ஆபாதீம். அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை மீட்டு வெளியே கொண்டு வந்த கர்த்தர் நானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்க. லோ யெகோவா லெக்கா எலோஹிம் எக்காரிம் அல்பனா. உன் தேவனாகிய என்னை அன்றி வேறொரு தேவன், என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் அப்படின்னு தமிழ்ல மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனா எபிரேயத்தில் என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, என்னை அன்றி என்னுடைய முகத்தை தவிர வேறொரு முகம் எனக்கு முன்பாக வரக்கூடாதுன்னு சொல்ற. அல்பனா அப்படின்னா என்னுடைய முகத்தை தவிர வேறொரு முகம் உனக்கு முன்பாக வராமல் உன்னை காத்துக்கொள். என்னுடைய முகம் மாத்திரம்தான் உங்களுக்கு முன்பாக இருக்கணும். ஆனாதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தரை நான் எப்போதும் எனக்கு முன்பாகவே வைத்திருக்கிறேன். அப்படி சொல்லும் போது சங்கீதக்காரன் இந்த பிரமாணத்தை தான் நிறைவேற்றுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய முகம் மாத்திரம் உங்களுக்கு முன்பாக இருக்கணும், வேறொரு முகத்தை நீங்க பார்க்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய முகம் மாத்திரம்தான் முக்கியமா இருக்க வேண்டும். The face of God is to be the single most important face in our lives. எந்த ஒரு காரியமும் ஆண்டவருடைய முகத்தை மறைக்க கூடாது. ஆண்டவரை தவிர வேற எந்த காரியமும் நம்ம முக்கியமாய் மாறக்கூடாது. வேற விதத்தில் சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, என் மகனே மகளே, என்னை உங்களுடைய வாழ்க்கையில முதன்மையாய் வையுங்கள். எனக்கு கொடுக்க வேண்டிய முன்னுரிமை, preeminence, top priority என்னுடைய வாழ்க்கையில நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்றார். இந்த வசனத்தை நீங்க எபிரேயத்தில் கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்களா, ஒரு நிச்சயம், ஒரு என்கேஜ்மெண்ட். இஸ்ரவேல் ஜனங்களோடு தேவாதி தேவன் ஒரு நிச்சயம் பண்ணுகிறார், ஒரு என்கேஜ்மெண்ட், ஒரு பிட்ரோத்தல், உடன்படிக்கை பண்ணுகிறார். பரம மணவாளன் அவருடைய மணவாட்டி ஆகிய சபையோடு கூட ஒரு உடன்படிக்கை, விவாக உடன்படிக்கை. ஒரு விவாக ஆராதனையில நீங்க கலந்து கொண்டா உங்களுக்கு தெரியும், பாஸ்டர் வந்து அந்த உறுதிமொழி எடுக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. எத்தனை பேர் ஞாபகம் இருக்குன்னு தெரியல. பிறர் முகம் பாராமல் உனக்கே உண்மையாயிருப்பேன் அப்படின்னு மனைவியும் சொல்லணும், கணவனும் சொல்லணும்.
பிறர் முகம் பாராமல். அதை தான் இங்க ஆண்டவர் சொல்றார். வேற எந்த முகமும் உங்களுக்கு முன்பாக இருக்க வேண்டாம், என்னுடைய முகத்தை தவிர வேற எந்த முகமும் உங்களுக்கு முன்பாக இருக்க வேண்டாம். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, ஒரு மனைவி தன் கணவனுக்கு முதலிடம் கொடுக்காம இன்னொரு நபருக்கு முதலிடம் கொடுத்தா கணவனுடைய உள்ள எவ்வளவு வேதனைப்படும் யோசிச்சு பாருங்க. ஒரு மனைவி தன் கணவனுக்கு முதலிடம் கொடுக்காம இன்னொரு நபருக்கு முதலிடம் கொடுத்தா அந்த மனைவி கணவனுக்கு உண்மையா இல்லை என்று அர்த்தம். அது மாத்திரமல்ல, கணவனுடைய உள்ள எவ்வளவு வேதனைப்படும் யோசிப்பார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவரை தவிர வேறொரு முகத்தை நமக்கு முன்பாக கொண்டு வந்தால், வேறொரு நபருக்கோ வேறொரு காரியத்துக்கோ நம்ம முதலிடம் கொடுப்போமானால் நம்முடைய பரம மணவாளனுடைய உள்ளம் எவ்வளவாய் வேதனைப்படும். எல்லாருக்கும் தெரியும், முதல் மனிதன் ஆதாமை தேவன் சிருஷ்டித்த போது, நல்ல கவனிங்கள், கர்த்தர் அந்த முதல் மனிதனாகிய ஆதாமுடைய நாசியிலே தன்னுடைய சுவாசத்தை ஊதினார் என்று எழுதப்பட்டிருக்கு. இதை கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். முதல் மனிதனாகிய ஆதாமுடைய நாசியிலே தேவனாகிய கர்த்தர் தன்னுடைய சுவாசத்தை ஊதுகிறார். அப்படி என்றால் முகத்துக்கு முக உறவு, ஃபேஸ் டு ஃபேஸ் ரிலேஷன்ஷிப். ஆண்டுடைய முகமோ அந்த முதல் மனிதனுடைய முகமோ ஒன்றாக இருக்கிறது. அந்த முதல் மனிதன் ஆண்டுடைய முகத்தை மாத்திரம் தான் பார்க்கிறார். அதே மாதிரி தேவனாகிய கர்த்தரோ அந்த முதல் மனுஷனுடைய முகத்தை தான் பார்க்கிறார். இந்த உறவை தாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆனா துக்கத்தோடு சொல்றேன், அந்த முகத்துக்கு முகம் உறவு ஆதாமுக்கு இருந்தது. ஆனால் என்றைக்கு ஆதாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் பாவம் செய்த போது ஆதாம் தம்முடைய முகத்தை தேவனுக்கு விரோதமாய் திருப்பி விட்டார். ஆதாமுடைய முகம் தேவனுடைய முகத்தை விட்டு திரும்பி விட்டது. Man had turned away his face from God. முகத்தை காண்பிப்பதற்கு பதிலாக அந்த முதல் மனுஷன் தன்னுடைய முதுகை காண்பித்தான். ஆண்டோட உள்ளத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு துக்கப்பட்டிருப்பார். அந்த மனுஷனுக்காக ஆண்டவர் எவ்வளவு பண்ணார். 6 நாள் சிருஷ்டிப்போம் அந்த மனுஷனுக்காக தான். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சிருஷ்டிப்போம் அந்த ஒரு மனுஷனுக்காக தான். இவ்வளவு பண்ணிட்டு அந்த மனுஷன் தன் முகத்தை ஆண்டவருக்கு மறைக்கிறான் என்றால் ஆண்டவர் உள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். நீங்க ஆதாமை விட்டுருங்க, உங்களை யோசிச்சு பாருங்க. சகோதரனே சகோதரி, ஆண்டவர் உள்ள வாழ்க்கையில எவ்வளவு பண்ணியிருப்பார் யோசிச்சு பாருங்க. உங்களுக்காக ஆண்டவர் எவ்வளவு பண்ணியிருக்கிறார். ஆனா எத்தனை சமயத்துல நம்முடைய முகத்தை ஆண்டவருக்கு மறைத்து விடுகிறோம். நம்முடைய முகத்தை ஆண்டவரிடத்தில் எடுத்து விட்டு வேறொரு முகத்தை கொண்டாந்துடுறோம். வேறொரு காரியத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்துல நாம் கொண்டு வந்து விடுகிறோம். யாக்கோபு யோசிச்சு பாருங்க. யாபோக்கு நதி கரையிலே தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து எல்லாவற்றையும் அக்கறைப்படுத்திட்டு தனித்து ஆண்டோட சமூகத்தில் இருக்கு. நடந்த சம்பவம் தெரியும். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. ஆதியாகமம் 32 அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 32 அதிகாரம் 30வது வசனம் சீக்கிரமா. அப்பொழுது யாக்கோபு நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், தேவனை முகமுகமாய் கண்டேன், உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி. உயிர் தப்பி பிழைக்கிறதுக்கு ஒரே வழி இதுதான். உயிர் தப்பி பிழைக்கணுமா பிரதர் சிஸ்டர்? உயிர் தப்பி பிழைக்கணுமா? யாக்கோபு என்ன சொல்றாரு? நான் தேவனை முகமுகமாய் கண்டேன். அந்த இடத்துக்கு என்ன பேர் வச்சாரோ? பெனியல்னு பேர் வச்சார். எபிரேயத்திலே பனினா முகம், ஏல்னா காட். பனியேல் அப்படின்னா தேவனுடைய முகத்தை கண்டேன். என்னோட வாழ்க்கை காப்பாற்றப்பட்டது. My life is preserved. அவனுக்கு சொல்லட்டா, அன்றைக்கு யாக்கோபு தேவனை முகமுகமாய் பார்த்தபடினாலதான் 20 வருஷம் விரோதியா இருந்த ஏசாவை யாக்கோபால லேசாக சந்திக்க முடிந்தது. 20 வருஷம் பகைங்க,
ஏசா யாக்கோபுக்கு விரோதமா வர்றார் 400 பேரோடு, 20 வருஷம் பகை. யாக்கோபு அன்றைக்கு தேவனை முகமுகமாய் சந்தித்தபடினாலே அன்றைக்கு எதிராய் வந்த தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவை தைரியமாய் சந்திக்க முடிந்தது. இந்த சத்தியம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் போகணும். அவனுக்கு சொல்லட்டா, உங்களுக்கு மாத்திரம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை முகமுகமாய் சந்திக்கிற, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிற அனுபவம் ஒவ்வொரு நாளும் இருக்குமானால் உங்களோட வாழ்க்கையில நீங்கள் யாரையும் சந்திக்க முடியும், எந்த சூழ்நிலையும் சந்திக்க முடியும், ஜெயமாய், எந்த பயம் இல்லாமல். ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன், என்னுடைய முகம் அவருக்கு நேராய் திருப்பப்பட்டிருக்கிறது, அவருடைய முகத்தை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடுமானால், கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்றேன், அந்த நாளிலே நீங்கள் எவரையும் சந்திக்க முடியும், எதையும் சந்திக்க முடியும், தைரியமா சந்திக்கலாம், பயமே இல்லாம. சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? அவரை பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒருவேளை நீங்க மனுஷ முகத்தை பார்த்து வெட்கப்பட்டிருக்கலாம், மற்றவங்க உங்களை வெட்கப்படுத்தி இருக்கலாம். கர்த்தருடைய முகத்தை பார்க்கிறவர்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு, சில சமயத்தில் மற்றோட முகத்தை பார்த்துட்டு அவங்க நமக்கு ஒன்றும் செய்யாதனால நம்முடைய முகம் சோர்ந்து போயிடும், தோய்ந்து போயிடும். இந்த மனுஷனை நம்பி போனேன், அவர் எனக்கு ஒன்றும் செய்யல, நம்முடைய முகம் செத்து போயிடும். ஆனா ஆண்டோட முகத்தை பார்க்கிற ஒருவருடைய முகமும் சாகாது, பிரகாசம் அடையும், நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இந்த சத்தியம் பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் மாறாத ஒரு சத்தியம். மத்தேயு 22ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசுவிடத்திலே ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. எல்லா கட்டளைகளிலும் முதலாவது பிரதானமான கட்டளை எது என்று கேட்கும்போது ஆண்டவராய் இயேசு சொல்றாரு பாருங்க, 37வது வசனத்தை வாசிங்க. மத்தேயு 22:37 வாசிங்க. இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. முதலாம் பிரதான கட்டளை, முதலாவது கட்டளை இதுதான், பிரதான கட்டளை இதுதான். ஆண்டவர் சொல்றாரு, முதலாவது பிரதான கட்டளை என்னன்னா, உங்களுடைய தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூற வேண்டும். எனக்கு அருமையான சபையாரே, இந்த பூமியில, இந்த உலகத்தில் நீங்கள் எதை செய்தாலும் சரி, எல்லாவற்றை காட்டிலும் நம்முடைய சிருஷ்டித்த கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு ஆத்துமாவோடு நேசிக்கிற ஒரே ஒரு காரியம் தான் முக்கியம் என்று சொல்லுகிறேன். மற்ற எந்த காரியத்தை காட்டில் எதை செய்தாலும் சரி, எல்லாவற்றை பார்க்கிலும் பிரதானமான முக்கியமான காரியம் நம்மளை சிருஷ்டித்த உண்டாக்கின, அவர் சிருஷ்டித்த உண்டாக்கின மாத்திரமல்லங்க, நமக்காக தன் ஜீவனையே கொடுத்த அவரை நேசிக்கிறது தான் பிரதர் முக்கியம். முதலாவது உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் மேல் அன்பு கூறுங்க, பிறகு மற்ற மேல் அன்பு கூறலாம். ஃபர்ஸ்ட் ஆண்டவர், நம்ம அன்பு கூற வேண்டிய முதலாவது நபர் அவர்தான். அதுக்கு பிறகுதான் மற்றவர்கள் மேல் அன்பு கூற வேண்டும். கணவன் மனைவி கவனிங்க, முதலாவது உங்களோட வாழ்க்கை துணையை நேசித்துட்டு அடுத்தது ஆண்டவரை நேசிச்சீங்கன்னா உங்களோட உறவுல பிரச்சனை வரும். அதுக்கு மாறாக முதலாவது கர்த்தரை நேசிச்சுட்டு அன்பு கூர்ந்துட்டு பிறகு உங்களோட வாழ்க்கை துணை அன்பு கூறுவீர்கள் என்றால் உங்களோட உறவு பூரண சமாதானமாக இருக்கும். ஆண்டோட ஞானம் யோசிச்சு பாருங்க. ஆதாம் ஏவாள ஆண்டவர் ஒரே சமயத்தில் ஒரே இடத்துல சிருஷ்டித்திருக்கலாமா? அவரால் முடியுமா? முடியாதா? ஆதாம் ஏவாளையும் உண்டாக்கும் போது ஆதாம் ஏவாளையும் ஒரே இடத்துல ஒரே சமயத்தில் ஆண்டவர் சிருஷ்டித்திருக்கலாம்.
ஆனால் அவருடைய ஞானம் அப்படி பண்ணவில்லை. முதலாவது ஆதாமை சிருஷ்டித்து ஆதாம் கண்ணை திறந்து பார்த்தோன்னா யாரை தான் பார்க்கணும்? தேவனை தான் பார்க்கணும். யோசிச்சு பாருங்க, 2 பேரையும் ஒன்னா சிருஷ்டித்து விட்டுருந்தா ஆதாம் கண்ணை திறந்து ஆண்டவரைய பார்த்திருப்பாரு. ஆண்டோட ஞானங்க. அதே மாதிரி ஏவாளை சிருஷ்டிக்கும் போது ஆதாம் கிட்ட வச்சு சிருஷ்டிக்கல, தனியா கொண்டு போயிட்டாரு. விழா எலும்பு எடுத்து தனியா ஒரு இடத்துல கொண்டு போய் வேற இடத்துல ஏவாளை சிருஷ்டித்து அந்த அம்மா கண்ணை திறந்து பார்த்தோன்னா யாரை தான் பார்த்து? ஆண்டோட ஞானங்க. ஏவாளை மாத்திரம் ஆதாமை வச்சுக்கிட்டே சிருஷ்டித்தா இந்த அம்மா ஆண்டவரை பார்த்திருக்காரு. ஆதாம தான் பார்த்திருக்கும். தாழ்மையா சொல்றேன், சில கணவன்மார்கள் 30 வருஷமா குடும்பத்துக்கு ஆலோசனை கொடுத்துட்டு இருக்கிறேன். சில கணவன்மார்கள் சொல்லுவாங்க, மனைவிமார்கள் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த அம்மா மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல பாஸ்டர். என்னவா 30-20 வருஷமா பார்த்துட்டு பார்க்கவே பிடிக்கும், எரிச்சலா வருது பாஸ்டர். அந்த அம்மா சொல்லுவாங்க, பாஸ்டர் இவர் மூஞ்ச பார்க்க எனக்கு பிடிக்கல பாஸ்டர். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நம்ம எங்கேயோ தவறு பண்ணியிருக்கிறோம். கணவன் முதலாவது கண்ணை திறந்த உடனே யாரை தான் பார்க்கணுங்க? ஆண்டவரை பார்க்கணும். அதே மாதிரி மனைவி படுக்கை விட்டு எழுந்து கண்ணை திறந்து யாரை தான் பார்க்கணும்? ஆண்டவரை. அப்படி பார்த்தா கணவன் முதலாவது மனைவியை பார்ப்பது முன்பாக ஆண்டவரை பார்த்தா, ஆண்டவரை பார்த்துட்டு கணவனை பார்த்தா கணவனுடைய முகம் தேவதூதனுடைய முகம் போல இருக்கும். ஆண்டோட முகத்தை பார்க்காம நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எரிச்சல் தான் வரும், வெறுப்பு தான் வரும், கசப்பு தான் வரும். நான் ஒரு ரகசியத்தை சொல்றேன், மற்றொரு முகத்தை பார்ப்பதுக்கு முன்னே, கணவனுடைய முகத்தை பார்க்கிறதுக்கு முன்னே, மனைவியோட முகத்தை பார்க்கிறதுக்கு முதலாவது ஆண்டோட முகத்தை பார்த்துருங்க. அதில் உங்களுடைய குடும்பத்திலே சமாதானம் உண்டாயிருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட். முதலாவது காரியம் முதலாவது தான் இருக்கணும். நான் போன ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அநேக மக்கள் அநேக காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற முதலிடத்தை எடுக்க போராடி கொண்டிருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்ல முடியும்? உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற முதல் இடத்தை எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் போராடுறாங்க தெரியுமா? எத்தனை காரியம் ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டே இருக்கு தெரியுமா? இங்க தான் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க தான் நம்ம ஏமாந்து போகக்கூடாது. ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம கவனித்து ஆராய்ந்து பார்த்து இரண்டாம் பட்சமான காரியங்களுக்கோ நபருக்கோ நம்முடைய முதலிடத்தை கொடுத்து விடக்கூடாது. நம்முடைய முதலிடம் யாருக்கு தான்? கர்த்தருக்கு மாத்திரம்தான். அவர் ஒருவர் தான் அதுக்கு தகுதியானவர், பாத்திரர். என்னுடைய முதலிடத்துக்கு பாத்திரரா இருக்கிறவர் என் ஆண்டவராய் இயேசு மாத்திரம்தான். எந்த மனுஷனும் அல்ல, எந்த உலக காரியங்களும் அல்ல. இந்த தீர்மானத்தை நீங்க எடுத்து பாருங்க. கர்த்தர் உங்களை நடத்துற விதம் வித்தியாசமா இருக்கும் என்று சொல்கிறேன். They should be a deliberate choice. ஆமென். நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு கொடுக்க நான் கர்த்தரால் ஏவப்படுகிறேன். எடுத்து வாசிங்க. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். சீக்கிரமா வாசிங்க. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 25வது வசனம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். யாரை குறித்து சொல்லப்படுது? மோசேயை குறித்து சொல்லப்படுது. அந்த வசனத்தை நீங்க கவனித்து வாசிங்களா? அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு. அந்த வசனத்தை நிறைய தடவை வாசித்திருக்கேன். போன வாரம் வாசிக்கும் போது என்னால் தாங்க முடியவில்லை. கர்த்தருடைய சமூகத்தில் நான் கண்ணீர் வடித்து
என்னோட உள்ள உடைக்கப்பட்டது. துன்பத்தை அனுபவிக்க யாராவது தெரிந்து கொள்வாங்களாங்க? நீங்க சொல்லுங்களேன். துன்பத்தை வேணா சகிக்கலாம், யாராவது அனுபவிக்க முடியுமா? துன்பத்தை அனுபவிப்பீங்களா, சகிப்பீங்களா? சகிப்போம். ஆனா மோசே துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டாராம். இயற்கைக்கு மாறான ஒரு காரியம். வெரி அன்காமன், வெரி அன்யூஷுவல் சாய்ஸ். நீங்க சிந்தித்து பார்க்கணும். எந்த மனுஷனும் துன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு தெரிந்து கொள்ளவே மாட்டாங்க. ஆனா மோசே துன்பத்தை அனுபவிக்கிறது தெரிந்து கொண்டாராம். நீங்க சிந்தித்து பார்க்க முடியாது நான் பேசுறேன். மோசே அரண்மனையில் இருக்கும்போது வனாந்தரத்தை தெரிந்து கொண்டார். லேசான காரியம் இல்ல பிரதர். எங்க இருக்கும்போது வனாந்தரத்தை தெரிந்து கொள்கிறார்? அரண்மனை வாழ்க்கையில் இருக்கும்போது வனாந்தரத்தை தெரிந்து கொள்கிறார். இது யாராலங்க பண்ண முடியும்? வனாந்தரத்திலிருந்து அரண்மனைக்கு வந்துடலாம், ரொம்ப நல்லா இருக்கும். வனாந்தரத்திலிருந்து அரண்மனைக்கு வந்தா எப்படி இருக்கும்? ஜாலியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். யார் வேணா எல்லாருமே அதை தெரிந்து கொள்வாங்க. ஆனா மோசே அரண்மனையில் இருந்துகிட்டு வனாந்தரத்தை தெரிந்து கொள்கிறார். யோசிச்சு பாருங்க, அரண்மனையில இருந்து ஒரு குடிசையில போய் வாழ்ந்தா எப்படி இருக்கும்? அரண்மனை வாழ்க்கையை விட்டுட்டு ஒரு குடிசையில போய் வாழ்றது எப்படி இருக்கும்? எப்படிங்க மோசேக்கு இந்த தீர்மானம் எடுக்க முடிந்தது? துன்பத்தை அனுபவிக்க மோசேயால் எப்படி தெரிந்து கொள்ள முடிந்தது? அதற்கு பதில் 26வது வசனத்தில் இருக்கு. 26வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் நிருபம் 11:26 வாசிங்க. இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை. கிறிஸ்துவின் நிமித்தம். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் பிரதர் மோசே, பழைய ஏற்பாட்டு மனுஷன். ஆனா கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொண்ட மனுஷனுக்கு எப்படி அது சாத்தியமானதுன்னு பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த மோசேக்கு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு வெளிப்பாடு. யோசிச்சு பார்க்க முடியுதா? பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த மோசேக்கு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு வெளிப்பாடு இருந்தது. அது என்ன வெளிப்பாடு தெரியுமா? கிறிஸ்துவை குறித்ததான என்ன வெளிப்பாடு என்றால், எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்துடைய மகிமையை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு வந்து துக்கத்தின் நாயகனாக மாறி மகிமையெல்லாம் துறந்து வெறுமையின் கோலத்தை எடுத்து மனுஷ சாயலிலே உங்களை என்னை மீட்கும்படியாக அவர் வந்த ஒரு வெளிப்பாடு மோசேக்கு உண்டாயிருக்கு. நீங்க சிந்தித்து பார்க்கணும். பொதுவாக நேச்சுரலாக எந்த மனுஷனும் எகிப்துடைய இன்பங்கள், வசதி, அந்த நாட்கள் எகிப்துன்னு சொல்லும் போது it was a very modern city என்று சொல்லுகிறார். நவ நாகரிகமான ஒரு பெரிய நகரம். அது அல்ல வாழ்றதே பெரிய ஒரு பாக்கியம். மோசே சொல்றாரு, அதெல்லாம் விட்டுட்டு எகிப்தின் இன்பங்கள், பொக்கிஷங்கள், பாவ இன்பங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு கர்த்தருடைய ஜனத்தோடு துன்பப்படுவதை, அனுபவிப்பதை தெரிந்து கொள்ளணும்னு சொன்னா எப்படிங்க மோசேயால முடியும்? அதுக்கு ரகசியம் என்ன தெரியுமா? மோசேக்கு ஒரு வெளிப்பாடு. பின் நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு அவருடைய பரலோக மகிமையை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு வந்து துக்க நாயகனாக நம்முடைய மீட்புக்காக ஆண்டவராகிய இயேசு ஒப்பு கொடுக்கிறதான ஒரு வெளிப்பாட்டை பழைய ஏற்பாட்டு மோசேக்கு கிடைத்தது. உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். மோசே சொல்றது என்ன தெரியுமா? என்னுடைய ஆண்டவராகிய இயேசு பரலோக மேன்மையெல்லாம் துறந்து விட்டுட்டு பூமிக்கு வந்து துக்க நாயகனாக அவர் இருக்கிறதை என்னால் பார்க்க முடிகிறது. அவர் எல்லாவற்றையும் விட்டுட்டு இந்த பூமிக்கு வந்து மனுஷனுடைய மீட்புக்காக அவர் பாடுபடுகிறவராக இருக்கும்போது நான் ஏன் எல்லாவற்றையும் விட்டுட்டு
எகிப்தின் மகிமையை விட்டுட்டு, எகிப்தின் பொக்கிஷங்களை விட்டுட்டு, பாவ இன்பங்களை விட்டுட்டு, கர்த்தருடைய தனத்தோடு நான் ஏன் பாடு அனுபவிக்க கூடாது என்ற ஒரு வெளிப்பாடுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேற விதத்தில் சொன்னா மோசே சொல்றார், ஆண்டவரே எகிப்தின் பொக்கிஷங்கள் எனக்கு வேண்டாம், பாவ இன்பங்கள் எனக்கு வேண்டாம், நீங்க மாத்திரம் தான் எனக்கு வேணும் ஆண்டவரே. எத்தனை பேர் இன்னைக்கு சொல்ல முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க பிரதர் சிஸ்டர், கொஞ்சம் யோசித்து பாருங்க. the son of God, தேவகுமாரன், வேதத்தில் அவரை குறித்து செல்ல பிள்ளைன்னு போட்டிருக்கு, அப்படிதானே? பிதாவோட மடியிலே உட்கார்ந்து இருக்கிற செல்ல பிள்ளை. எவ்வளவு செல்லமா இருந்திருப்பாரு, எவ்வளவு வசதியா இருந்து, சுற்றிலும் தேவதூதர்கள் அவளை போற்றி ஆராதித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற அந்த பரலோக மேன்மையை விட்டுட்டு கர்த்தர் இறங்கி வந்தது காரணம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. அந்த பரலோக மேன்மையெல்லாம் விட்டுட்டு இறங்கி வந்து சாதாரண தச்சனுடைய வீட்டிலே ஒரு குழந்தையாக வளர். வேதம் சொல்லுது, அவருடைய தாய் தகப்பனுக்கு அவர் கீழ்ப்படிந்திருந்தாராம். தாய் தகப்பன்மார்கள் அவர்கள் மனுஷர்கள் தானே, பூரணர் கிடையாது, அப்படிதானே? எவ்வளவோ தப்பு பண்ணியிருப்பாங்க. அவங்களோட அப்பா தப்பு பண்ணியிருப்பார், அம்மா தப்பு பண்ணி, இவரு தேவகுமாரன் தவறு இயல்பாய் தவறு செய்யக்கூடிய பெற்றோருடைய அவரிடத்தில் அவர்களுக்கு அடிபணிந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து தன்னை தேவாதி தேவன் தன்னை தாழ்த்தணும்னா அதை சிந்தித்து பார்க்கவே முடியல. ஆமென். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே நீர் எல்லாவற்றையும் விட்டு எனக்காக எல்லாவற்றையும் விட்டு துறந்து துக்கத்தின் நாயகனாக பாடுபடும்படியாக என்னுடைய மீட்புக்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்களே ஆண்டவரே, நானும் உமக்காக பாவ இன்பங்களை விட என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், இந்த உலகத்தின் காரியங்களை விட ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க யோசிச்சு பார்க்கணும், ஆண்டவராய் இயேசு ஏன் பரலோக மேன்மையை விடணுங்க, விட்டுட்டு பூமிக்கு வரணும்? ஏன் வரணும்? ஏன் அவர் கல்வாரி சிலுவையிலே வானத்துக்கு பூமிக்கு நடுவே அந்த கோலம் அடையணும்? ஏன் அந்த கோலம் அடையணும்? நான் சொல்லட்டா? காரணம் என்ன? ஆண்டவராய் இயேசு எல்லாத்தையும் விட்டுட்டு பூமிக்கு வந்த நோக்கம் என்ன தெரியுமா? அவருடைய வாழ்க்கையிலும் அவருடைய ஊழியத்திலும் அவர் உங்களை முதன்மையாய் வைத்ததுதான் காரணம், என்னை முதன்மையாய் வைத்ததாங்க காரணம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே ஊழியத்திலே என்னையும் உங்களையும் முதன்மையாக, உங்களுக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் கொடுத்து நமக்கு முதன்மையான இடத்தை கொடுத்ததுனாலதான் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு உலகத்துக்கு வந்தார். நீங்க நம்ம என்ன சொல்ல போறோம்? ஆண்டவரே என்னை முதன்மையாய் வைத்து பரலோகத்தின் மேன்மையெல்லாம் துறந்து இந்த உலகத்துக்கு வந்து பாடுபட்டீங்களே ஆண்டவரே, நான் உமக்காக எல்லாவற்றையும் விட்டு உம்மை முதன்மையாய் வைக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதை தாங்க மோசே பண்ணாரு, அதை தான் மோசே பண்ணாரு. ஆண்டவரே எனக்கு என்ன முதன்மையா நீங்க வச்சதுனாலதான் நீங்க உலகத்துக்கு பூமிக்கே பாடுபட வந்தீங்க, ஆகவே கர்த்தாவே உம்மை முதன்மையாய் வைக்க என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? சரி, உங்களுக்காக உங்களை முதன்மையா ஒரு வைத்ததுனாலதான் எல்லா மேன்மையும் திறந்து உலகத்துக்கு வந்து பாடுபட்டாரு. அந்த ஆண்டவரை எத்தனை பேர் முதன்மையா வைக்க முடியும்? இது அவருடைய எதிர்பார்ப்பு. ஏன் எதிர்பார்க்கிறார் தெரியுமா? ஏன் ஆண்டவர் இதை எதிர்பார்க்க தெரியுமா? அவர் சொல்றாரு, மகனே மகளே, உன்னை முதன்மையான வாழ்க்கையில வைத்து நான் எல்லாவற்றையும் விட்டுட்டு இறங்கி வந்தேன், என்னை உன் வாழ்க்கையில முதன்மையாய் வைப்பாயா? என்னை உன் வாழ்க்கையில முதன்மையாய் வைப்பாயா? அவர் எதிர்பார்க்கல தப்பு இருக்கா பிரதர்? அவர் எதிர்பார்ப்புல ஏதாவது அநியாயம் இருக்கா? இல்ல. நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே என்ன முதன்மையா வச்சுங்களே, ஒன்றுக்கு உதவாத என்னப்பா, மனுஷனை நினைப்பதற்கு அவன் எம்மாத்திரம்.
இப்ப மனுஷன் அவர் நினைப்பதற்கு மனுஷன் மாத்திரம் என்ன நினைச்சுங்களா ஆண்டவரே, என்ன முதன்மையா அவங்கள வாழ்க்கையில வச்சுக்கல. இன்னைக்கு நான் உண்மை முதன்மையாய் வைக்க ஒப்பு கொடுக்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனா மனுஷன் பண்ணது என்ன தெரியுமா? மனிதனுடைய புறக்கணிப்பு. ஆண்டுடைய எதிர்பார்ப்பு இருந்தது, ஆனா மனுஷன் அதை புறக்கணிச்சிட்டான். மனிதன் அதை ஒதுக்கி வைத்து விட்டான். தீர்க்கதரிசி ஏசாயா சொல்றாரு பாருங்க, வாசிங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். வானங்களே கேளுங்கள், வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. ஆண்டவர் வானத்தையும் பூமியும் சாட்சியா அழைக்கிறார். வானத்தையும் பூமியும் சாட்சியா வந்து நிக்கும்படியா வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு, பூமியே செவி கொடுங்க. கர்த்தர் பேசுகிறார், கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். நல்ல கவனிங்க, நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். அவருடைய சொந்த ஜனத்தை குறித்து பேசுறார், மீட்டெடுத்த சபையை குறித்து பேசுறார். பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். ஆண்டவருடைய உள்ளங்க, நான் வந்து வளர்த்து ஆதரித்தேன் என்னுடைய ஜனங்களை. ஆனா என்னுடைய ஜனங்கள் என்ன பண்ணாங்க? எனக்கு விரோதமா கலகம் பண்ணினார்கள், எனக்கு விரோதமா இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல சொல்றாரு பாருங்க. மாடு தன் எஜமானையும், மாடு தன் எஜமானையும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும். இஸ்ரவேலோ, இஸ்ரவேலோ என் ஜனமோ அறிவில்லாமலும், அறிவில்லாமலும்னா என்னை அறியாமலும் அர்த்தம். என்னை அறியாமலும் என் ஜனம், என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்னை என்கிறார். குறித்து உணர்வில்லாமல் இருக்கிறது. மாட்டுக்கு எஜமான் யாருன்னு தெரியுது பிரதர். கழுதையுடைய தன் ஆண்டுடைய முன்னணி தெரியுது. ஆனா தேவன் உண்டாக்கின மனுஷனுக்கு தேவனை தெரியல, தேவனை தெரியல. சிருஷ்டித்தவரை குறித்ததான அறிவு இல்லை. ஆண்டவரை தெரியல, ஆண்டவர் யாருன்னு தெரியல. அவரை ஒரு பொருட்டாவே நினைக்கிறது இல்லை. சிந்திக்கணும். ஒவ்வொரு நாளும் எழுந்து நம்ம சொந்த அலுவலகத்தை நம்ம வேலையில கவனிக்கிறோம், அப்படிதானே? உண்மை என்ன தெரியுமா? நீங்க எழுந்த உடனே பக்கத்திலே ஆண்டவர் நின்றுகிட்டே இருக்கார். என் மகன் நல்ல ராத்திரில நல்ல நெத்திரியை கொடுத்து நல்ல ஒரு ரெஸ்ட் கொடுத்துருக்கிறேன், இப்ப இந்த பிள்ளை எழுந்து என்ன பார்க்குமா அப்படின்னு ஆண்டவர் பக்கத்திலே. ஆனா நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? எழுந்து ஆண்டவரை பார்க்க தவறிட்டு நம்மளோட முகத்தை திருப்பி மற்ற காரியங்களை கவனிக்கிறோம். இதான் உண்மை, நடக்கிற விஷயம் இதான். ஆண்டோட உள்ள எவ்வளவு வேதனைப்படும் பிரதர், சிஸ்டர், ஆண்டோட உள்ள எவ்வளவு வேதனைப்படும். ஆண்டவர் காத்துக்கிட்டே இருக்கார். சரி, இந்த மக வேலையை முடிச்சுட்டு என்ன வந்து பார்க்குமா? அப்பயும் பார்க்கறது இல்லை. ஒவ்வொரு வேலையும் ஆண்டவர் காத்துக்கிட்டே இருக்காரு. இந்த பிள்ளை என்னை எப்ப பார்க்கும், என்னோட மகன் முகம் எனக்கு நேரம் எப்ப திரும்பும். ஒரு நாள் முடிவு வருது. சரி, நாள் முடிஞ்ச பிறகாச்சும் அந்த பிள்ளை என்னை பார்க்குமா? டயர்டா இருக்கு, டிவிக்கு முன்னால போய் உட்காரு. ஆண்டோட உள்ள எவ்வளவு உடையை தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஆண்டோட உள்ள உடையுதுங்க. ஒவ்வொரு நாளும் உள்ளத்தை உடைச்சுக்கிட்டே இருக்கும், உடைச்சுக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் உடைச்சுக்கிட்டே இருக்கும். இவ்வளவு உடைச்ச பிறகும் இன்னும் நம்மளை ஆசீர்வச்சிட்டு தான் இருக்கிறார். இன்னும் நம்மளை காத்துக்கிட்டு தான் இருக்க. இன்னும் நம்மளை கைவிடலை. ஆண்டோட அன்பு மாறாதது. நீங்க கிராமத்துக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு மாடு உட்கார்ந்துட்டு இருக்குங்க. அந்த எஜமான் வருவார் பாருங்க. அவர் 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 வந்து சில சத்தத்தை அவர் செய்யும் போது அந்த மாடுக்கு புரியுது. ஒரு விஷயம், நாங்கள் கிராம ஊழியத்துக்கு போயிருக்கிறோம், ஒரு கிராமத்துக்கு ஊழியம் செய்ய போயிருக்கிறோம். அங்க நான் கண்ணால பார்த்த ஒரு விஷயம், அதை பார்த்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஆண்டவர் இந்த வசனத்தை தான் ஞாபகம். ஒரு மாடு படுத்திருக்கு, அதோட எஜமான் வந்து அப்படின்றாரு, அந்த மாடு எஞ்சிருக்கு. அந்த சத்தம் கேட்டு அந்த மாடு படுத்துட்டு, அந்த மாடு அப்படின்னு எந்திரிச்சு.
அந்த நபர் இந்தான்றாரு, அந்த மாடு போகுது. ஓன்றாரு, அந்த மாடு நிக்குது. ஒரு மாட்டுக்கு எஜமான் யாருன்னு தெரியுது. ஒரு கழுதைக்கு தன் ஆண்டுடைய முன்னாடி தெரியுது, என்னுடைய ஜனமோ என்னை அறியாமல் இருக்கிறாங்க, என்னை ஒரு பொருட்டாகவே நினையாமல் இருக்கிறாங்க. சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவர் ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். எத்தனை பேர் ஒரு பொருத்தனை பண்ண முடியும்? நான் தாழ்மையா சொல்றேங்க, the very purpose of our existence on this planet earth is to know him. இந்த உலகத்திலே கர்த்தர் நம்மை உயிரோடு ஜீவனோடு வைத்திருக்கிறார் என்றால் முதன்மையான நோக்கம் அவரை அறிந்து கொள்வதுதான். மற்றதெல்லாம் இரண்டாம் பட்சம் தாங்க. அதற்காக தான் கர்த்தர் நம்மளை சிருஷ்டித்து ஜீவனை கொடுத்து நம்மளை ஆசீர்வதித்து தேவலை சந்தித்து இந்த உலகத்தில் வைத்திருக்கிற நோக்கம் அவரை நேசிக்க வேண்டும், அவரை அறிய வேண்டும், அவருக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும், அவரோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். ஆமென். ஒரு மனுஷனுடைய முதன்மையான நோக்கம் என்னன்னா தேவனை மகிமைப்படுத்துகிறதா, அவருடைய சமூகத்தை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிற ஒரு மகனாய் காணப்பட வேண்டும். We are made to glorify God. இந்த வாழ்க்கையிலும் இனி வர வாழ்க்கையிலும் தேவனை மகிமைப்படுத்தவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனாதான் சங்கீதக்காரன் சொல்றாரு, உம்முடைய சமூகத்திலே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டாண்டவரே. In your presence there is fullness of joy. உம்முடைய சமூகத்திலே நிறைவான மகிழ்ச்சி, உம்முடைய வலது பரிசத்திலே நித்திய பேரின்பம் உண்டாண்டவரே. எத்தனை பேரோட அனுபவம்? அநேகருக்கு டிவி முன்னால உட்கார்ந்தாதான் சந்தோஷமே. இல்ல இல்ல இல்ல, சிறுசியருடைய பிரசன்னத்துல தாங்க நம்மளுக்கு சந்தோஷம். ஆமென். அவருடைய வலது பரிசத்துல தான் நமக்கு நித்திய ஆனந்தம். இதுக்காக தான் கர்த்தர் நம்மை உருவாக்கி உண்டாக்கி இருக்கிறார். ஒரு பக்தன் ஜோனத்தன் எட்வர்ட்ஸ், ஒரு அமெரிக்கன் தியாலஜியன், அவர் எழுதுகிறாரு, நீங்க பரலோகத்தில் நீங்கள் அனுபவிக்கிற சந்தோஷத்தை யோசித்து பாருங்க. நீங்க பரலோகம் போகும்போது நீங்க அனுபவிக்கிற சந்தோஷத்தை யோசித்து பாருங்க. ஓயாமல் உங்களை மீட்டெடுத்த அவருடைய கிருபையை நினைத்து ஓயாமல் நீங்கள் போற்றிக் கொண்டிருப்பீர்கள். பரலோகத்தில் எவ்வளவு சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இந்த பூமியில நீங்க பரலோகத்துக்கு போய் செய்ய போகிற காரியத்தை பூமியில செய்ய நேரத்தை செலவு பண்ணீங்கன்னா இந்த பூமியிலேயே பரலோகத்துடைய ருசி நீங்க அனுபவிக்கலாம்னு சொல்ற. பரலோகத்துக்கு போய் தான் அவருடைய பிரசன்னத்தையும் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு அவசியம் இல்லை. இந்த பூலோகத்திலேயே பரலோகத்தை அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகத்துக்கு போய் என்ன செய்ய போறோமோ அந்த பூமியிலே நம்ம செய்வோமானால் பரலோகத்தை பூமியில அனுபவிக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இன்னைக்கு அநேகருக்கு இந்த பூமி எப்படி இருக்கு தெரியுமா? நரகம் போல இருக்கு. பரலோகம் போல இல்லையே. எத்தனை பேருக்கு நீங்க வாழ்ற இந்த பூமி பரலோகம் போல இருக்கு பிரதர்? நிறைய பேர் நான் கேட்கிறேன் என்ன தெரியுமா, நரகத்துக்கு போகவே வேணாம் பாஸ்டர், இதுவே நரகமா தான் இருக்கு. ஏன் ஏன் இந்த பூமி நாம் வாழ்கிற இந்த உலகம் ஏன் நரகமா இருக்கு? அவரை முதன்மையா வைக்கல பிரதர் சிஸ்டர், அவரை முதன்மையா வைக்கல. நீங்க அவரை முதன்மையா எல்லா விஷயத்திலும் ஒரு நாள் துவக்கி நாள் முடிகிற வரைக்கும் எல்லா விஷயத்திலும் அவரையே முன்பே நீங்க வச்சு பாருங்க. இந்த வாழ்கிற பூமி நரகமா இருக்காது, குட்டி பரலோகமா இருக்கும். நான் கேட்கிறேன், போன வாரத்தை நீங்க எப்படிங்க செலவழிச்சீங்க? ஆண்டவரை முதன்மையா வச்சிங்களா? 3 வாரமா இந்த சத்தியத்தை தானே கேட்டுட்டு இருக்கோம். மத்திய 6:33 தான் கேட்டுட்டு இருக்கோம் 3 வாரமா. போன வாரத்திலே நீங்கள் ஆண்டவரை முதன்மையா வைத்தீங்களா? எல்லா விஷயத்திலும் வைத்தீங்களா? மனசாட்சியை தொட்டு நீங்க சொல்லுவீங்களானா? இல்ல பாஸ்டர், அவர் எதிர்பார்க்கிற விதத்தில் நான் அப்படி வைக்கல. ஆனா இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் நம்மளை உண்டாக்கி சிருஷ்டித்த அந்த நோக்கம் என்ன தெரியுமா? To give him the undivided, undisputed first place to God in our lives. பிரிக்கப்பட முடியாத, தர்க்கிக்க முடியாத அந்த முதலிடத்தை
ஆண்டவருக்கு கொடுக்கும்படியாகவே கர்த்தர் நம்மை உண்டாக்கி சிருஷ்டித்து இந்த உலகத்திலே வாழ வைத்திருக்கிறார். இன்னும் சொல்லணும்னா, ஆண்டவருக்கு முதலிடத்தை கொடுக்காத பட்சத்தில் இந்த உலகத்தில் நாம் சந்தோஷமாய் திருப்தியாய் வாழ முடியாது. எத்தனை பேர் ஒத்துக்கொள்வீங்களோ தெரியல, இதான் சத்தியம். நீங்க என்ன வேணாலும் பண்ணி பாருங்க, எவ்வளவு வேணாலும் பணம் சம்பாதிச்சு பாருங்க, இந்த ஒரு சத்தியத்தை யாராலும் மாற்ற முடியாது. உங்களுடைய சிருஷ்டித்த உங்களுடைய தேவனாகிய கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காமல் உங்களால் தேவனுடைய பூரணமான ஆசீர்வாதத்தை, நிறைவை ஒரு நாளும் அனுபவிக்க முடியாது. இதாங்க சத்தியம். ஆமென். யோசிச்சு பாருங்க, தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும்படியாக தான் நாம் சிருஷ்டிக்கப்பட்டோம். ஆனா மனுஷன் அதை புறக்கணித்து விட்டான். இது எங்க ஆரம்பித்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஏதேன் தோட்டத்தில் ஆரம்பித்ததான ஒரு விஷயம். தேவனாகிய கர்த்தர் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்து அவரை நேசிக்கும்படியாக, அவருக்கு முதலிடம் கொடுக்கும்படியாக, ஆண்டவரோடு குளிர்ச்சியான பகல் வேளையிலே அவரோடு கூட உலாவும்படியாக தான் மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். ஆண்டவர் சொன்னார் மனுஷன்ட்ட, எல்லாத்தையும் புசிக்கலாம்ப்பா, இந்த விருட்சத்தின் கனியை மாத்திரம் நீ புசிக்க கூடாது. ஆனா ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அந்த சர்ப்பம், சத்ருவாகிய பிசாசு வஞ்சகமாக தந்திரமாக வந்து ஏவாள் இடத்துல பேசி, ஏவாள் அந்த பழத்தை புசிக்கிறார். ஆதாமும் புசிக்கிறார். ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்படுகிறார்கள். பாவமும் மரணமும் சகல பொல்லாத காரியங்களும் இந்த உலகத்துக்குள்ளே வருகிறது. இதை நான் வேற விதத்தில் சொல்லணும்னா, நீங்க நல்ல கவனிங்க. ஆதாம் ஏவாள் பண்ண தப்பு என்ன தெரியுமா? தேவனுடைய எதிர்பார்ப்பை புறக்கணித்தார்கள். ஏதேன் தோட்டத்தில் நடந்த முதல் விஷயம் தேவனுடைய எதிர்பார்ப்பு. தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? அவருக்கு முதலிடம் கொடுக்கணும், அவரை முதன்மையா வைக்கணும். அந்த தேவனுடைய எதிர்பார்ப்பை புறக்கணித்து தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதன்மையான இடத்தை கொடுக்க தவறி போனார்கள். இன்னும் வேற விதத்தில் சொல்லணும்னா, ஆண்டவர் அவளுக்கு ஏதேன் தோட்டத்தில் எல்லாத்தையும் கொடுத்திருந்தார்கள், ஒரு குறை வைக்கலங்க. யோசிச்சு பாருங்க, 2 பேர் தான், ஒரு சின்ன கிணறு கொடுத்திருந்தா போதும். ஆனா ஒரு சின்ன கிணறைய கொடுத்தார் தண்ணிக்கு, 4 நதிகளை கொடுக்கிறார். ஆண்டவர் கொடுக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்கிறவரே இல்லை. நம்ம தான் எண்ணி எண்ணி கொடுப்போம், அவர் அள்ளி அள்ளி கொடுக்கிறவர். திரட்சியாய் கொடுக்கிறவர். மனுஷனுக்கு எல்லாம் கொடுத்திருந்தாரு. ஆனா இன்னைக்கு மனுஷனுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? They wanted something else more than God. இதாங்க பிரச்சனை. தேவனை பார்க்கிலும் அவர்கள் வேறு ஒன்றை வாஞ்சித்தார்கள். தேவனை பார்க்கிலும் வேற ஒரு காரியம் வேண்டும் என்று அவர்கள் நினைத்ததான் பிரச்சனை. ஆண்டவரை தான் அவங்க நேசிக்கணும், ஆண்டவரை தான் முதன்மையா வைக்கணும், ஆண்டவரோடு கூட தான் சஞ்சரிக்கணும். ஆனா அந்த மரத்தையும் அந்த பழத்தையும் அவங்க பார்த்த உடனே பிசாசு சொன்ன பொய்யை அவர்கள் நம்பி, அவர்களுக்கு ஆண்டவரை காட்டிலும் எது முக்கியமாயிடுச்சுன்னா, ஆண்டவர் வேணான்னு சொன்ன பழம் முக்கியமா போச்சு. விளங்குது உங்களுக்கு? பிசாசு தந்திரமா பேசின அப்படினாலே, அந்த பிசாசோட சத்தத்துக்கு செவி கொடுத்த அப்படினாலே, அவர்களுக்கு ஆண்டவரை காட்டில் எது முக்கியமாயிடுச்சு? அந்த பழம் முக்கியமாயிடுச்சு. இன்னைக்கு அந்த பழம் உங்களோட வாழ்க்கையில் எதுவானாலும் இருக்கலாம் பிரதர், சிஸ்டர். உங்களோட வாழ்க்கையில் அந்த பழம் எதுவாக இருக்கலாம். பிசாசு நயவஞ்சகமாக உங்களை வஞ்சிக்கும்படியாக ஒரு காரியத்தை காண்பிக்கிறான். நீங்கள் என்ன பண்றீங்க தெரியுமா? ஆண்டவரை பார்க்கிலும் அந்த நபர் முக்கியமாயிடுறார். ஆண்டவரை பார்க்கிலும் அந்த காரியம் முக்கியமாயிடுது. ஆண்டவரை பார்க்கிலும் பணம் முக்கியமாயிடுது. ஆண்டவரை பார்க்கிலும் வேலை முக்கியமாயிடுது. ஆண்டவரை பார்க்கிலும் குடும்பம் முக்கியமாயிடுது. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், பாவத்துடைய வேறே இதுதாங்க. ஏதோ ஒரு கனியை புசிச்சுட்டாங்கன்றது அல்ல. உண்மையான பிரச்சனை அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, they wanted something else more than God. அவர்களுக்கு தேவனை பார்க்கிலும் வேறு ஒரு காரியம் தேவைப்பட்டது. ஆகவே
அவர்கள் தேவனுடைய முகத்தை விட்டு விலகி போகிறார்கள். அந்த முதல் கற்பனையை முதலாவது உடைக்கிறாங்க. முதல் கற்பனையை முதலாவது உடைக்கிறாங்க. முதல் கற்பனை என்னது? நானே உன் தேவனாகிய கர்த்தர், உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து கொண்டு வந்த கர்த்தர் நானே, என்னை அன்றி வேற தேவர்கள் உன்னுடைய முகத்துக்கு முன்பாக வைத்து விடாதே, உண்டாக்கி விடாதே. என்னுடைய முகத்தை தவிர வேற எந்த முகமும் இருக்கக்கூடாது. அப்ப ஆதாம் ஏவாள் கீழ்ப்படியாம போனதுக்கு அந்த வேர் பிரச்சனை என்ன தெரியுமா? ஆண்டவரை முதன்மையாய் வைக்க தவறினதுதான். வேற விதத்தில் சொன்னா, ஆண்டவரை பார்க்க வேற ஒண்ணு வேணும்னு நினைக்கிறாங்க பாருங்க, அதுதாங்க பாவத்தோட வேறு. கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், what is sin? Making something or someone else more important than God. அவனு சொல்லட்டா, எந்த பாவத்தை வேணா எடுத்துங்க, எந்த பாவத்தை வேணா எடுத்துங்க, அந்த பாவத்துடைய வேர் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, யாரோ ஒரு நபரை, ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவரை பார்க்கலாம் முன்பாக வைக்கிறது தான் காரணம். எல்லா பாவத்துக்கும் காரணம் தான். எல்லா பாவத்துக்கும் ஒரே காரணம், ஆண்டவரை பார்க்கலாம் வேற ஒன்று வேணும்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் பாவத்துடைய வேர். துரதிர்ஷ்டவசமாக ஒவ்வொரு நாளும் இங்கதான் நம்ம தவறு பண்ணிக்கிட்டே இருக்கோம். அன்னைக்கு ஆதாம் ஏவாள் செய்த காரியத்தை தான் இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் செய்யறோம். யோசித்து பார்க்கணும். நம்ம ஆண்டவரோடு கூட ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரையே முதன்மையா வைக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா அன்னைக்கு ஆதாம் ஏவாள் வாழ்க்கையில நடந்த காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல் பிரமாணம் முதலாவது உடைக்கப்பட்டது. முதல் பிரமாணம் முதலாவது உடை. நீங்க ஒருவேளை கேட்கலாம், பாஸ்டர் ஆதாம் ஏவாள் இருந்த டைம்ல எல்லாம் பிரமாணமே இல்லையே, லாவே இல்லையே. இல்ல இல்ல இல்ல, பிரமாணத்தை ஆண்டவர் மோசே மூலமா கொடுப்பதுக்கு முன்பாகவே பிரமாணம். பிரமாணம் என்ன? இதை செய், இதை செய்யாதே, அதான் பிரமாணம். பிரமாணம் இருக்கிறது, பிரமாணம் இருக்கிறது. ஆண்டவர் பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா இவங்க கீழ்ப்படியாமல் போவதற்கு முன்னே அவங்க நடந்த காரியம் என்னவென்றால், முதல் பிரமாணம் முதலாவது உடைக்கப்படுகிறது. ஆமென். நமக்கு ஆண்டவரை தவிர வேறு ஒரு காரியம் தேவைப்படுது. அதனால ஆண்டவரை அந்த இடத்துல இருந்து நீக்கிட்டு இன்னொரு காரியத்தை கொண்டு வைக்கிறோம். அதான் உங்களோட பாவத்துக்கு வேறாகவே இருக்கிறது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஆண்டவரை தவிர வேற ஒரு காரியத்தை நம்மளோட வாழ்க்கையில வேணும்னு நினைச்சிட்டோம்னா ஆண்டுடைய தயவை இழந்துருவோம், ஆண்டுடைய பிரசன்னத்தை இழந்துருவோம். அன்றைக்கு ஆதாம் ஏவாள் பிரசன்னத்தை இழந்ததுக்கு காரணம், ஆண்டவர் எப்ப வேணாலும் வருவாரு, கூப்பிடறப்பெல்லாம் வருவாரு, ஜெபம் பண்ணும்போதெல்லாம் கேட்பாரு, கிருபையா இருப்பாரு. அவர் இருக்கிற முதன்மையான இடத்துல வேற ஒரு வச்சாலும் என்னை மன்னிச்சிருவாரு. கர்த்தருடைய கிருபையை போக்கடித்து விடாதே சகோதரனே, கர்த்தருடைய கிருபையை போக்கடித்து விடாதே சகோதரியே. இன்னைக்கு ஆதாம் ஏவாள் பண்ணதை தான் இன்னைக்கு நம்மளும் பண்ணிட்டு இருக்கிறோம். நான் தாழ்மையா சொல்றேன் பாருங்க, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய முதல் இடத்தை தயவு செய்து யாருக்குமே கொடுக்காதீங்க, எதுக்கும் கொடுக்காதீங்க. பரிசுத்த வேதாந்தத்தில் அநேக உதாரணங்கள் இருக்கிறது. ஆபிரகாம் அன்னைக்கு ஆண்டவருக்கு பயப்படுவதை பார்க்கலாம் பார்வோனுக்கு பயந்தபடினாலதான் தன்னோட மனைவியாகிய சாராளை குறித்து பொய் சொன்னது காரணமே. ஆபிரகாம் மாத்திரம் ஆண்டவருக்கு பயந்திருந்தா சாராளை குறித்து பொய் சொல்லியிருப்பாரா? சொல்லி ஆண்டவருக்கு பயப்படுறதை காட்டில் இவர் யாருக்கு தான் பயந்தாரு? பார்வோனுக்கு தான் பயந்தார். அதான் பொய். அன்னைக்கு சிம்சோன் ஆண்டவரை பார்க்க சிம்சோனுக்கு தெளியலாதான் வேணும். அதனாலதான் வேசித்தனமான வாழ்க்கை. அன்னைக்கு ஆகான் பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் யூதாஸ் காரியத், அனனியா சப்பீரா, ஆண்டவரை காட்டிலும் பணம் வேணும், ஆண்டவரை காட்டிலும் பணம் வேணும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க.
இவங்க எல்லாமே பிரமாணத்தை உடைத்தவர்கள் தான். ஆனால் மற்ற பிரமாணத்தை உடைப்பதற்கு முன்பே அவர்கள் உடைத்தது என்னவென்றால், முதல் பிரமாணத்தை முதலாவது உடைத்தபடினாலே மற்ற பிரமாணங்களை உடைக்க வேண்டியதாயிற்று. உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். ஆகவே தேவனை வைக்கிற இடத்திலே மற்ற காரியங்களை வைத்து விட்டார்கள். ஆமே, தேவனுடைய ஸ்தானத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இதுதான் நம்முடைய வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு பிரமாணம், இன்னும் ஏதாவது ஒரு பிரமாணத்தை உடைப்பதற்கு முன்னே நீங்க எதை உடைக்கிறீங்கன்னா, முதலாவது பிரமாணத்தை முதலாவது உடைக்கிறபடினாலதான் மற்ற பிரமாணங்கள் உடைகிறது, மற்ற பாவங்களே வருகிறது. நீங்க நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க சிந்தித்து பதில் சொல்லுங்க. ஒரு நபர் ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தருடைய நாளிலே ஆலயத்துக்கு வருவதற்கு பதிலாக வீட்டில் இருக்கிறதுக்கு காரணம் என்ன பிரதர்? யோசிச்சு பாருங்க. ஒரு நபர், ஒரு கிறிஸ்தவர், ஒரு விசுவாசி கர்த்தருடைய நாளிலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதற்கு பதிலாக வீட்டில் இருந்தார்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை ஆராதிக்கிறத பார்க்கிலும் அவர் வேற ஒரு காரியத்தை செய்ய வாஞ்சியா இருக்கிறாரு, விரும்புறாருன்னு அர்த்தம். ஆண்டவரை பார்க்கிலும் வேற ஒரு காரியத்தை செய்ய அவரோட மனம் துடித்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரை விட்டுட்டாருன்னு அர்த்தம். ஆண்டவரை விட்டுட்டாருன்னு அர்த்தம். ஆண்டவர் இருக்கிற இடத்துல வேற ஒரு காரியத்தை கொண்டு வந்து வச்சிட்டாருன்னு அர்த்தம். ஒரு நபர் திருடுகிறார், மற்றவரை ஏமாற்றுகிறார், தசம பாகம் கொடுக்க தவறுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவரை காட்டிலும் பணத்தை அதிகமாக நம்ம நேசிக்கிறோம்னு அர்த்தம். ஒரு நபர் வேசித்தனமான விபச்சார வாழ்க்கை வாழ்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவரை காட்டிலும் பாவ சந்தோஷ இன்பங்களை அதிகமாய் நேசிக்கிறார் என்று அர்த்தம். ஒரு நபர் அதிகாலையில் எழுந்து தேவனுடைய சமூகத்திலே காத்திருக்க தவறுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவரை காட்டிலும் தூக்கத்தை விரும்புகிறார்னு அர்த்தம். சில பேர் பாருங்க, காலையில் ஏஞ்சோன்னு எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரை காட்டிலும் என்ன முக்கியமாயிடுச்சு? உடற்பயிற்சி முக்கியமாயிடுச்சு. ஆண்டவரை காட்டிலும் நியூஸ் பேப்பர் முக்கியமாயிடுச்சு. ஆண்டவரை காட்டிலும் காலை சாப்பாடு முக்கியமாயிடுச்சு. யோபு பக்தன் சொல்றாரு பாருங்க, என்னுடைய அன்றாட ஆகாரத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையே நான் மேன்மை. I have esteemed thy word more than my necessary food. சகோதரனே, உங்களோட வாழ்க்கையில் எதை முதன்மையா வைக்கிறீங்க? தூக்கத்தையா, நியூஸ் பேப்பரையா, காலை உணவையா? இல்ல இல்ல, தவறு பண்றோம். ஆண்டவரை முதன்மையா வைங்க. ஹல்லேலூயா. நான் கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை முதன்மையா வைத்து எழுந்த உடனே ஆண்டவருடைய முகத்தை பார்க்கிற ஒரு பழக்க வழக்கம் உங்களுக்கு இருக்குமானால் தேவனுடைய சிறந்த ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் பங்குள்ளவர்களாக இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நடத்துற விதமே வித்தியாசமா இருக்குங்க. கடைசியா ஒரு குறிப்பை சொல்லணும். கர்த்தருடைய மறு சிருஷ்டிப்பு. ஆண்டவர் அழைக்கிறார். ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, மத்தேயு 6:33 நான் எதிர்பார்க்கிறேன் என்ன தெரியுமா? நீ எனக்கு முதலிடத்தை கொடுக்க வேண்டும். நீ எனக்கு முதலிடத்தை கொடுக்க. கர்த்தர் இதை எப்பொழுது எதிர்பார்க்கிறார் என்றால், ரட்சிக்கப்பட்ட அந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தரை எதிர்பார்க்க. நல்லா கவனிக்கிறீங்களா? நம்ம நினைக்கிறோம் ரட்சிக்கப்படுறதுன்னா நம்முடைய பாவத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து ஒரு பாவி செய்கிற ஜெபத்தை செய்துட்டு எப்படியாவது நரகத்தை விட்டு வெளியே வந்துடணும், பரலோகத்துக்கு போயிடணும். இதை தான் ரட்சிப்புன்னு நினைக்கிறோம். இல்ல, ரட்சிப்புன்னு என்ன தெரியுமா? ரட்சிப்பு, உண்மையாய் ரட்சிப்புல நடக்கிற விஷயம். இந்த காரியம் உங்களோட ரட்சிப்புல நடந்துச்சான்னு கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்க. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாள்ல இந்த காரியம் நடந்துதான் யோசிக்கணும். உண்மையான ரட்சிப்பு என்னவென்றால், ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் இத்தனை வருஷம் உம்மை முதன்மையாய் வைக்க தவறி போனேன். இன்றைக்கு நான் உம்மை அறிந்திருக்கிறேன், உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க. ஆகவே இந்த நிமிஷத்திலிருந்து உமக்கு கொடுக்க வேண்டிய முதல் இடத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுவதுதாங்க ரட்சிப்பு. சும்மா பாவிகள் செய்யற ஜெபத்தை சும்மா செய்துட்டு, ஆண்டவரே என்னோட பாவத்தெல்லாம், நான் அடிக்கடி சொல்லுவேன், பாவத்தை
எக்கச்சக்கமா தனித்தனியா செய்துட்டு அறிக்கைன்னு வரும்போது ஹோல்சேல் கன்ஃபெஷன். ஆண்டவரே என்னோட எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருங்க. தனித்தனியா பாவத்தை செய்துட்டு கன்ஃபெஷன் மாத்திரம் எப்படி? இல்ல இல்ல இல்ல. ரட்சிப்புல முக்கியமான விஷயங்க. நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நிமிஷத்துல நான் என்ன சொல்ல கர்த்தர் எதிர்பார்க்கிறேன் என்றால், ஆண்டவரே இத்தனை வருஷம் உம்மை என்னோட வாழ்க்கையில பின்னணியத்தில் வச்சுட்டேன், உம்மை அறியாம போயிட்டேன், உம்மை குறித்து நோக்கம் இல்லாம போயிட்டேன். ஆனா இன்றைக்கு உம்மை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்கிற இந்த நிமிஷத்திலே நான் உம்மை மறுபடியுமாக கொண்டு வந்து அந்த முதன்மையான இடத்துல நான் வைக்கிறேன். இது வரைக்கும் வைக்காததுக்கு என்ன தயவு செய்து மன்னிச்சிருங்க ஆண்டவரே. இந்த நாளிலிருந்து உமக்கு முதலிடத்தை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறது தான் உண்மையான ரட்சிப்பு. உங்களோட ரட்சிப்புல நீங்க சொன்னீங்களா பிரதர் சிஸ்டர்? நீங்க ரட்சிக்கப்பட்டது நாளிலே இந்த அறிக்கையை செய்தீர்களா? ஒரு வேளை செய்ய தவறு இருப்போமானா இப்ப கூட டூ லேட் இல்ல, செய்யலாம். மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட பிறகும் முதன்மையா வைக்க தவறிட்ட ஆண்டவரே. நான் கேட்கிறேன், ஏன் குடும்பத்துல போராட்டங்க, ஏன் பிரச்சனை, ஏன் நிம்மதியே இல்ல, ஏன் ஆசீர்வாதம் இல்ல? ஆண்டவரை முதன்மையா வைக்க தவறினதுதான் காரணம். வேற ஒண்ணும் இல்லை. நீ ஒரு நாள் சொல்லலாம், பாஸ்டர் நான் பைபிள் வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்க இல்ல, இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா ஒவ்வொரு நாளும் உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் எங்க இருக்கார் பிரதர்? சபையா ஆண்டவர் எங்க இருக்கிறார்? பின்னணியத்தில் இருக்கிறாரா அல்லது மெய்ப்பராக உங்களோட வாழ்க்கையின் முன்னிலையில இருக்கிறாரா? நீங்க சிந்தித்து பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, வாசிங்க மத்தேயு 10:37 வாசிங்க. மத்தேயு 10:37 சுவிசேஷம் முழுவதும் இந்த சத்தியம் தான். தகப்பனையாவது தாயையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. மகனையாவது மகளையாவது என்னிலும் அதிகமாய் நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரன் அல்ல. ஆண்டவர் என்ன சொல்றாருங்க? ஒருத்தரையும் ஆண்டருக்கு முன்னா வைக்க கூடாதுன்றாரு. அது அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், மகனா இருக்கலாம், மகளா இருக்கலாம், பேர பிள்ளையா இருக்கலாம். யூசுவலா தாத்தா பாட்டி பேர பிள்ளைய கூட முன்னால தப்பு இல்லைங்க, மன்னிக்கணுங்க. பிள்ளைகளை நம்ம அதிகமாக நேசிக்கிறோம். நான் அதிகமாக பிள்ளைகளை நேசிக்கிறவன். ஆனாலும் என் ஆண்டவருக்கு முன்பாக யாரையும் கூட நிறுத்தக்கூடாது. Hallelujah. Hallelujah. No other person should have the top priority what belongs to God himself. அவருக்கு தான் முதலிடம். ஆண்டவர் ஒரு சீஷத்தை சொல்றாரு பாருங்க, மத்தேயு 8:21 வாசிங்க. இதை நாம் விளக்கமாக போன ஞாயிற்றுக்கிழமை நம்ம படித்தோம். இதோட பின்னணி, எபிரேய பின்னணியை நாம் படித்தோம். அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க. 8:21 வாசிங்க. அவருடைய சீஷர்களில் வேறொருவன் அவரை நோக்கி ஆண்டவரே, முன்பு நான் போய் அங்கதாங்க டேஞ்சரே இருக்கு. பின்புன்னு சொல்லியிருந்தா பிரச்சனை இல்லை. முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு இயேசு மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும், நீ என்னை பின்பற்றி வா என்றார். நீ என்னை பின்பற்றி வாப்பா, எனக்கு முதலிடம் கொடுப்பா, முதலிடம் கொடு, என்ன முதன்மையாவை, உனக்கு ஒரு குறைவு இருக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேங்க. 1992 நான் சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலையை நான் ரிசைன் பண்ணேன். என்னுடைய டைரக்டர் ஜெனரல் சொன்னாரு, இந்த யங் ஏஜ்ல உனக்கு ஒரு கிளாஸ் 1 கெசட் ஆஃபீஸர் போஸ்ட்ல இருக்கிற, நீ ரிசைன் பண்ணிட்டு போற, நீ போய் பிச்சை தான் எடுப்பாரு. 33 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஒருத்தட்டு நான் கை நீட்டினது இல்லை, கை நீட்ட போறது இல்லை. இதற்கு ரகசியம் என்னன்னா, நான் தேவனுக்கு நேராக என்னோட கண்ணுக்கு கைகளை உயர்த்தி இருக்கிறேன். நான் யார் இடத்துல கை நீட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. வானத்தையும் பூமி உடையவராகி அவருக்கு நேராக நம்முடைய கரங்கள் உயர்த்தப்பட்டிருக்கிறது. யாருக்கிட்ட நம்முடைய கரம் நீட்டப்பட தேவையே இல்லைன்ற கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராய் இயேசுவிடத்திலே ஒரு ஐஸ்வர்யமான வாலிபன் வந்து கேட்கிறார், ஆண்டவரே, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் அந்த மனுஷன் சொல்றாரு,
உனக்குள்ள எல்லா ஆஸ்தியும் விட்டு விட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நீ பின்னால வாப்பா. ஒன்றருக்கு ஆஸ்தியெல்லாம் வித்துரு, ஏழைகளுக்கு கொடுத்துட்டு தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு அப்புறம் என்ன பின்பற்றி வா. இதாங்க ஊழியம். இன்னைக்கு எப்படி தெரியுமா சொல்லியிருப்பாங்க, கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு பார்த்தா, அப்பா நிறைய சொத்து இருக்கா, எல்லாத்தையும் கொண்டு வா, பில்டிங் ஃபண்ட்ல போடு, சபை கட்டலாம். இல்லை இல்லை, உன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் கொடுத்துட்டு எம்டியா வா. என்கிட்ட வரும்போது நீ எப்படி வரணும்? ஆஸ்தியோட வரக்கூடாது, எம்டியா வா. ஆமாம், அப்பதான் முழுமனதா பின்பற்ற முடியும். ஆஸ்தியோட வந்தா, ஆண்டோட்ட வந்தாலும் ஆஸ்தி மேலேயே தான் கண்ணு இருக்கும், இருதயம் இருக்கும். அதனால தான் ஆண்டவர் சில பேரை வெறுமை ஆக்கிடுவாங்க, ஜீரோ ஆக்கிட்டு தான் அதுக்கப்புறம் தான் ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க ஜீரோ ஆகுறீங்கன்னா, நீங்க கர்த்தருடைய ஊழியக்காரனா சொல்றேன், கர்த்தர் உங்களை உயர்த்த போறான்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு சொல்லலாம், பாஸ்டர் நான் ஜீரோவா இருக்கிறேன் பாஸ்டர், பூஜ்யம் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஆமென். யோசிச்சு பாருங்க, ஆண்டவராகிய இயேசு ஒரு ஐஸ்வர்யத்தெல்லாம் ஆசையெல்லாம் விட்டுட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என்னை பின்பற்றிவான்னு எல்லாத்தையும் சொல்லலையே. பார்க்கிறவங்க எல்லாம் சொன்னாரு. எல்லா பணக்கார எத்தனையோ பணக்கார ஆண்டு சந்திச்சார், எல்லாத்தையும் சொன்னாரா? சொல்லல. ஆனா இந்த மனுஷன் மாத்திரம் சொல்றாருன்னா காரணம் என்ன? இந்த மனுஷன் ஒன்ன புரிஞ்சுக்கணும். என்ன தெரியுமா? நீ என்னை பின்பற்றி வரணும்னா உன் ஆஸ்தியை முன்னால வைக்க கூடாது, என்ன முன்னால வைக்கணும். நீ உன் ஆஸ்தியை தான் முன்னால வச்சிருக்கிறப்பா, உன் ஆஸ்தியை முன்னால வச்சுட்டு என்ன பின்பற்ற முடியாது. நீ என்ன பின்பற்ற வேணுமானால் உன் ஆஸ்தியெல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு என்ன முன்னால வச்சாதான் என்ன பின்பற்றி வர முடியும். வேதம் சொல்லுது, மனுஷன் துக்கத்தோடு போனானுங்க. அந்த மனுஷனுக்கு தன்னுடைய ஆஸ்தியை தள்ளிட்டு ஆண்டவரை முன்னால வைக்க முடியல. இன்னைக்கு நிறைய பேருக்கு பிரச்சனை இதுதான். சில காரியத்தை ஒதுக்க முடியல, ஆண்டவரை முன்னால வைக்க முடியல. நான் சொல்றேன், ஆண்டவரை முதன்மையா வைக்க முடியலன்னா உங்களோட வாழ்க்கையிலே துக்கம் இருக்கும், சமாதானம் இருக்காது. அந்த மனுஷனுக்கு சமாதானம் இருந்துச்சா? அந்த மனுஷனுக்கு சந்தோஷம் இருந்துச்சா? அவ்வளவு ஆசை இருந்துச்சு பிரதர், சந்தோஷம் இருந்துச்சா? நிம்மதி இருந்ததா? இல்ல. அந்த மனுஷனுக்கு இருந்ததெல்லாம் என்னதான்? துக்கம் தான். யார் யார் ஆண்டவரை தவிர வேற ஏதாவது ஒரு காரியத்தை முன்னால வச்சா என்னதான் இருக்கும்? இதுதான் சத்தியம். இதுக்கு மாறாக எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு ஆண்டவரை முதன்மையா வச்சு பாருங்க பிரதர், உங்களோட வாழ்க்கையில சமாதானம், உங்களோட வாழ்க்கையில சந்தோஷம். இப்ப இந்த மனுஷன் துக்கத்தோடு போறான். ஆண்டவர் இயேசு பின்னால ஓடி போய், அப்பா இங்க வா, நான் அதை சொல்லல, நீ ஆசையெல்லாம் விக்கலனா கூட பரவாயில்ல, என்னை பின்பற்றி வா அப்படின்னாரு ஆண்டவர். இது ஆண்டவர்கிட்ட நடக்காது. வேற யாருன்னா ஊழியக்கார் வேணா அப்படி சொல்லலாம், ஆண்டவர்கிட்ட அப்படி நடக்காது. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட வரணும்னா அவரை முதன்மையா வைக்கணும். Over every person, over every pursuit, over every purpose and even over every possession. உங்க ஆஸ்திக்கு மேலாக, ஒரு நபருக்கு மேலாக, உங்களோட நோக்கத்துக்கு மேலாக ஆண்டவரை வைக்கணும். ஆண்டவரை வைக்கணும். அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் இதை உணராமல் இருக்கிறார்கள். அநேகர் சொல்லுவாங்க, ஆண்டவரே நீர் என்னோட வாழ்க்கையில ஒரு பகுதியா இருக்கணும் ஆண்டவரே. தப்பான ஜெபம். ஆண்டவர் எப்படி இருக்கணுமா? வாழ்க்கையில ஒரு பகுதியா இருக்கணுமா? அப்ப மற்ற பகுதியெல்லாம் தப்பு பண்றோங்க. ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில ஒரு பகுதியா இல்ல, அவர் தான் கர்த்தரா, ஆளுகிறவரா, கண்ட்ரோலரா. அவர் தான் எல்லாத்துக்கும் எல்லாமாக முதன்மையாக இருக்க வேண்டும். நான் முடிக்க போறேன், கவனிங்க. கற்பனை பண்ணிப்பாங்க, உங்களோட வாழ்க்கை ஒரு கணிப்பொறியை போல இருக்கிறது என்று கற்பனை பண்ணி பாருங்க. Your life is like a computer. உங்களோட வாழ்க்கை ஒரு கணிப்பொறியை போல இருக்கிறது. உங்களுடைய தலை தான் CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இந்த மெமரி தான் ஹார்ட் டிஸ்க், மூளை தான் ப்ராசஸர். அநேக கிறிஸ்தவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கம்ப்யூட்டர்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இன்ஸ்டால் பண்ணுவோம் பார்த்தீங்களா, நிறைய ப்ரோக்ராம்ஸ். ஆண்டவர் இயேசுவும் எல்லா ப்ரோக்ராம்ல இன்னொரு அவரும் ஒரு ப்ரோக்ராம்னு நினைச்சிடுறோம். அப்படிதானே?
நிறைய ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர்ல இருக்கு. ஆண்டவர் இயேசுவும் ஒரு ப்ரோக்ராம். அந்த இடத்துல ஸ்போர்ட்ஸ் ப்ரோக்ராம் இருக்கும், ஸ்கூல் ப்ரோக்ராம் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம் இருக்கும், ஃபேமிலி ப்ரோக்ராம் இருக்கும், ரிலீஜியஸ் ப்ரோக்ராம் இருக்கும். ஆண்டவர் இயேசுவை நம்ம கம்ப்யூட்டரில் டவுன்லோட் பண்ணி ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் வாரத்தில் யூஸ் பண்ணுற ஒரு ரிலீஜியஸ் ப்ரோக்ராமாக நினச்சிடுறோம். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவர் இயேசு இந்த கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் இல்லைங்க, அவர் தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே. எல்லா ப்ரோக்ராமையும் கண்ட்ரோல் பண்ணுகிற, எல்லா ப்ரோக்ராமையும் செயல்படுத்துகிற அவர் யாரு? ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கர்த்தருங்க அவரு, நம்முடைய எஜமானன், நம்முடைய ஆண்டவர், சிருஷ்டி கர்த்தர். வேதம் என்ன திரும்ப சொல்லுது? உடைய சிருஷ்டி கர்த்தர் உன்னுடைய நாயகன். சிருஷ்டி கர்த்தர் யாரு? நாயகன். சேனைகளின் கர்த்தர் அவருடைய நாமமாமே. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன்னுடைய மீட்பர். அவர் சகல பூமிக்கும் தேவனானவர், சகல பூமிக்கும் தேவனானவர். அவரை ஏதோ கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ரோக்ராம் நினைச்சிடாதீங்க. அவர் ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக இருக்கணும், கண்ட்ரோலராக இருக்கணும். துக்கத்தோடு சொல்றேன், இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு தெரியாம இருக்கிறாங்க. அதனால்தான் மற்ற காரியங்கள் எல்லாம் முதன்மையா வச்சிருக்காங்க. ஆண்டவரை விட்டுட்டு, ஆண்டவர் இருக்கார், ஆண்டவர் இருக்கார். சில வீட்டில் நீங்க போய் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன், அதனால சொல்றேன். ஒரு 4 படம் ஒன்னா இருக்குங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு 4 படம் ஒன்னா இருக்கும். இங்க ஒரு கடவுள் இருக்கும், அது பக்கத்தில் வேற ஒரு கடவுள் படம் இருக்கும், இன்னொரு கடவுள், அங்க ஆண்டோட படமும் இருக்கும். அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா, நாங்கள் எல்லாத்தையும் நம்புறோங்க, எல்லாத்தையும் விசுவாசி. எத்தனை பேர் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் விசுவாசிகள் இதே நிலைமையில் இருக்காங்க தெரியுமா? அவங்க படத்தை வச்சிருக்காங்க வீட்டில், ஆனா நம்முடைய இருதயத்தில் நிறைய காரியத்தை வச்சுக்கிட்டு அவரையும் ஆண்டவரையும் உள்ள வச்சிருக்கிறோம். என்ன வித்தியாசம் கேட்குறேங்க? அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஒரு வித்தியாசம் கிடையாது. அவங்க செவுத்துல படத்தை வச்சிருக்காங்க, நம்முடைய இருதயத்தில். அதனாலதான் எசேக்கியேல் சொல்றாரு, நரகலான மனிதனே, உடைய இருதயத்தில் விக்கிரகம் இருக்கிறது. வீட்டில் இல்லாம இருக்கலாம், இருதயத்தில் விக்கிரகம் இருக்கிறது. அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, ஆண்டவர் இருக்கிற இடத்துல வேற ஒரு நபரை, வேற ஒரு காரியத்தை கொண்டு வந்து வைத்திருக்கிறபடினாலே உங்களுடைய இருதயத்திலே ஒரு நரகலான விக்கிரகம் இருக்கிறது. என்றைக்கு அந்த இருதயத்தில் இருக்கிற விக்கிரகம் விலகுதோ, அன்னைக்கு தாங்க பரலோகம் உங்களுக்காக திறக்கப்படும். அன்னைக்கு தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். எல்லாரும் கண்களை மூடலாமா? நான் தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன். நீங்க கீழ்த்தளத்தில் இருந்தாலும் அல்லது 2வது தளத்தில் இருந்தாலும், நீங்க இந்த ஃப்ளோர்ல இருந்தாலும், தேவனுடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். அப்படியே கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்து நிற்கலாமா? ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒருவேளை எத்தனையோ வருஷமா விசுவாசியா இருந்தோம், மற்ற காரியங்களோடு சேர்த்து ஆண்டவரை ஒருவேளை வைத்திருப்பீர்கள் என்றால், இன்னைக்கு கர்த்தர் மகனே மகளே, மற்ற எல்லா காரியங்களையும் ஓர ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவரை முதன்மையா வைங்க. ஆண்டவரை முதன்மையா வைங்க. அவருடைய ராஜ்யத்தை தேடுங்க, அவருடைய ஆளுகையை தேடுங்க, அவருடைய நீதி, அவருடைய பரிசுத்தத்தை தேடுங்க. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆண்டவரே, இத்தனை வருஷம் விசுவாசி, இத்தனை வருஷம் உங்களோட பிள்ளைகளை சொல்லிட்டு மற்ற எல்லா காரியத்தையும் முதன்மையா வச்சுட்டேன்ப்பா. பின்னணியில விட்டுட்டு ஆண்டவரே, உங்களுடைய காரியம் வரும்போது நேரம் இல்லைன்னு சொல்லிட்டேன், டயர்டா இருக்குன்னு சொல்லிட்டேன், ரொம்ப பிஸியா இருக்குன்னு சொல்லிட்டேன், என்ன மன்னிங்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்ன மன்னிங்க ஆண்டவரே, என்ன மன்னிங்க ஆண்டவரே. ஆவியானவர் அசைவாடி கொண்டு, தேவ பிரசன்னம் இங்க இருக்கிறது. கர்த்தர் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் உங்களுக்கு கேட்குமானால், முற்காலத்தில் பிதாக்கள் தேவனுக்கு கோபம் முட்டினது போல
கர்த்தருடைய சத்தத்தை அசட்டை பண்ணி தேவனுக்கு கோபம் ஊட்ட வேண்டாம். அவர் அன்பான தெய்வம் தான், அதே சமயத்தில் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறவர். அவர் வைராக்கியமா இருக்கிறவர். ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு? பரிசுத்த வேதாந்தத்தில் அவர் எரிச்சல் உள்ளவர்னு போட்டிருக்கு. ஏன் தெரியுமா? அவர் நம்முடைய ஆத்தும மணவாளன். ஆத்தும மணவாளன். வேற யாருக்கும் அந்த முதலிடத்தை அவர் கொடுக்க மாட்டாருங்க. கொடுக்க விரும்ப மாட்டார். கொடுக்க விரும்ப மாட்டார். ஒவ்வொரு நாளும் அறியாமலேயே ஆண்டோட உள்ளத்தை உடைச்சிட்டு இருக்கிறோமே. சங்கீதத்தில் கேட்டது போல, மறைவான பாவங்களுக்கு என்ன மன்னிங்க ஆண்டவரே. நானே உணரலப்பா, இந்த தவறை நான் செய்யறேன்னு உணரல. உம்முடைய ஸ்தானத்துல உமக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்துல மற்ற காரியங்களை வச்சுட்டேன், மற்ற நபரை வச்சுட்டேன், என்னோட வேலையை வச்சுட்டேன். இன்னைக்கு நான் உணர்றேன் ஆண்டவரே, என்னோட குற்றங்களை உணராமல் இருந்து விட்டேன். இன்னைக்கு மறைவான பாவங்களை எங்களுக்கு மன்னி ஆண்டவரே. எத்தனை பேர் அறிக்கை செய்ய முடியும்? ஒருவேளை ஆண்டவராய் இயேசுவை உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தராய் வைத்திருந்து சில பகுதிகளிலே இன்னும் ஆண்டவராய் இயேசுவை முதன்மையாய் வைக்க தவறி இருப்பிருந்தால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஒரு காரியத்தை சொல்லட்டா? If Jesus is not the Lord of all, he is not the Lord at all. சிந்தித்து பார்க்கணும். ஆண்டவருடைய வாழ்க்கையிலே எல்லா பகுதியிலும் ஆண்டவராக இல்லைன்னா அவர் உங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவராகவே இல்லைன்னு அர்த்தம். கேட்டீங்களா? உங்களோட வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் அவர் ஆண்டவராக இல்லைன்னா உங்களோட வாழ்க்கையில அவர் ஆண்டவராகவே இல்லைன்னு அர்த்தம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? என்னோட வாழ்க்கையின் எல்லா பகுதியிலும், தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை, பொது வாழ்க்கை, சமுதாய வாழ்க்கை, ஊழிய வாழ்க்கை, வேலை செய்கிற இடத்துல எல்லாவற்றிலும் என் ஆண்டவரை முதன்மையாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லக்கூடுமானா உங்களை போல ஒரு பாக்கியவான் பாக்கியவதி உலகத்தில் வேற யாரும் இருக்க முடியாது. உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாமா? உங்களோட வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாமா? சகோதரனே, எல்லா கண்களும் மூடி இருப்பதாக, எல்லா தலைகளும் வணங்கி இருக்கட்டும். தேவாதி தேவனுக்கு முன்பாக அவருடைய பரிசுத்த சமூகத்தில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய விருப்பத்தை, எதிர்பார்ப்பை நமக்கு சொல்லிட்டாருங்க. மனுஷன் என்ன பண்ணான்றதும் தெரியும். ஆனா இன்னைக்கு கர்த்தர் ஒரு புதிய காரியத்தை மறுபடியாய் சிருஷ்டிக்க விரும்புகிறார். God wants to recreate something new in your life today. இன்றைக்கு ஒரு புதிய காரியத்தை சிருஷ்டிக்க, ஒரு புதிய வாஞ்சை, ஒரு புதிய தீர்மானம். ஆண்டவரே, இனி வருகிற என்னுடைய வாழ்க்கை முழுவதிலும் நம்ம சொல்லணும், ஆண்டவரே, இன்னும் எத்தனை நாள், எத்தனை மாசம், எத்தனை வருஷம் நான் உயிரோடு இருப்பேன்னு தெரியாது எனக்கு. ஆனா ஒன்ன சொல்றேன் ஆண்டவரே, என்னுடைய மிஞ்சிய எல்லா நாட்களிலும், என்னோட வாழ்க்கை முழுவதிலும் உமக்கு தான் முதலிடம் ஆண்டவரே. First place is only for you, God. The preeminence is only for you, God. Top priority is only for you, God. அந்த முதன்மையான இடம், உம்முடைய முதன்மையான இடத்தை என்னோட வாழ்க்கையில வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன், எதற்கும் கொடுக்க மாட்டேன். என்னோட வாழ்க்கையில இந்த முதன்மையான இடம் உமக்கு மாத்திரம்தான். எத்தனை பேர் பொருத்தனைப்பட முடியும்? எத்தனை பேர் அர்ப்பணிக்க முடியும்? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க முடியும்? ஆண்டவர் சொல்றார், மகனே மகளே, உங்களோட வாழ்க்கையில என்ன முதன்மையா வச்சுட்டீங்கன்னா நான் மற்ற எல்லா காரியத்தையும் நான் பார்த்துக்கொள்ளேன்னு சொல்றேன்.
எல்லா காரியத்தையும் கர்த்தர் பார்த்து. சங்கீதக்காரன் சொல்றாரு, கர்த்தருடைய மெய்ப்பராக இருக்கிறார். அவரை நான் முன்பாக வைத்திருக்கிறேன். நான் தாழ்ச்சி அடைய, குறைபட்டு போக என்னோட வாழ்க்கையில குறைவு இருக்காது. நான் நன்மையும் கிருபையும் தேடி நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடர்ந்து வரும், எனக்கு பின்னாக வரும். நான் ஆசீர்வாதத்துக்கு பின்ன ஓட வேண்டிய அவசியம் இல்லை. வேலை தேடிட்டு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. பணத்துக்கு பின்னால ஓட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை மாத்திரம் உண்மையா வச்சுட்டேனா, முதன்மையா வச்சுட்டேனா, எனக்கு தேவையான சகலமும் எனக்கு பின்பாக என்னை தொடர்ந்து வரும். அதுதான் ஆண்டவர் சொல்றார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடுங்க, இப்போது மற்ற எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேடாமலேயே, அலையாமலேயே, பிரயாசப்படாமலேயே சகலமும் கொடுக்கும். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை ஒருபோதும் கைவிடுகிறது. ஒப்பு கொடுக்கலாமா? இயேசுவுக்கே என்னை அர்ப்பணிக்கிறேன். இயேசுவுக்கே, all to Jesus. ஏதோ ஒன்று ரெண்டு காரியம் இல்லை பிரதர் சிஸ்டர், ஒன்று ரெண்டு காரியம் இல்லை, எல்லாம் எல்லாம் all to Jesus I surrender, all to him I freely give. ஆண்டவரே, இந்த வாழ்க்கை முழுவதும் உமக்கு தான், உமக்கு தான் முதலிடம். பாடுங்க. இயேசுவுக்கேவோ புவித்தேன் யாவையும் தாராளமா, என்றும் அவரோடு தங்கி நம்பி நேசிப்பேன் மெய்யா. ஒப்புவிக்கிறேன், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரிசுத்த கரங்களை கர்த்தருக்கு நேராய் உயர்த்தி பாடுவோமா? ஆண்டவரே, ஒரு நிமிஷம் அப்படியே மௌனமா இருக்கும்போது கர்த்தர் நம்மோடு கூட பேசின அந்த காரியத்தை சிந்தித்து பாருங்க. ஏதோ கேட்கிறவளா அல்ல, அதன்படி செய்யறவளா. நடத்த விட்டு போவதற்கு முன்பாக தீர்மானத்தோடு போகணும். ஆண்டோட சமூகத்தில் பொறுத்தணும். ஆண்டவர் இன்று இந்த நிமிஷத்திலிருந்து என்னோட வாழ்க்கையில நீங்க தான் முதன்மைப்பா. யூ ஆர் ஃபர்ஸ்ட் இன் மை லைஃப். மற்றதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். யாரா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் ரெண்டாம் பட்சம் தான்ப்பா. நீங்க தான் முதன்மை. நாம் செபிப்பேங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டது மத்தியான வேலைக்காய் சோத்திரம். இம்மட்டுமா எங்களோடு பேசி நம்முடைய பட்சமான வார்த்தைகளுக்காய் சோத்திரம். எங்கள் மேல் வைத்த நேசத்துக்கு அடையாளமாக, எங்கள் மேல் வைத்த அன்பின் நிமித்தம் எங்கள் இம்மட்டமாயினோ எங்களோடு பேசுறீங்க ஆண்டவரே. நம்முடைய அன்பின் வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம். இந்த வார்த்தைகள் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதிந்து வேரூன்றி நூறத்தினியான பலனை தர கர்த்தர் கிருபை செய்யும். நம்முடைய ஊழியக்காரர்களாகிய நாங்கள் நம்முடைய நாமத்திலே சபையாரை ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய சமாதானம், நம்முடைய சந்தோஷம், நம்முடைய சுகம், பலன், ஆரோக்கியம், நம்முடைய ஆசீர்வாதம் சபையார் மேல் தங்கி தாபரிப்பதாக. இந்த கேட்ட சத்தியத்துக்கு முற்றிலுமா எங்களை ஒப்பு கொடுத்து இந்த வாரம், வருகிற வாரம் முழுவதும், வாழ்க்கை முழுவதும் உம்மை முதன்மையாக வைத்து வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. நாங்கள் சிறுக வேணும், நீங்க பெருக வேணும். சமாதானத்தோடு தேவ பிரசன்னத்தோடு கலைந்து போக கிருபை செய்யும். நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கர்த்தாவே ஒரே குடும்பமாக சபையாக
இந்த கிடியன் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரிக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஒருமனப்படுவோம். இந்த ஊழியத்தை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்துவோம். அதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பாதுகாப்பை தர வேண்டும். வரும் நாட்களே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். அநேகர் ரட்சிக்கப்பட வேண்டும். அநேகர் விடுதலையாக்கப்பட வேண்டும். இன்னும் விடுதலையோடு கர்த்தருடைய வார்த்தை உலகம் எங்கும் பரவ வேண்டும். அவர் செய்கிற ஊழியங்களையும் அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒரு தயவுள்ள நல்ல கரம் தொடர்ந்து பாதுகாத்து நடத்தி ஆசீர்வதி. எல்லா கனத்துதி மகிமையாவுக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரிந்தும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். இன்று பிரசங்கிக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தையினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நமது திருச்சபையின் ஞாயிறு ஆராதனை நேரங்கள்: ஆங்கில ஆராதனை காலை 7 மணிக்கு நடைபெறும். தமிழ் ஆராதனை காலை 10:30 மணிக்கு நடைபெறும். இருமொழி வேத பாடம் மாலை 6 மணிக்கு நடைபெறும். நம் திருச்சபையின் விலாசம்: அப்போஸ்தல கிறிஸ்தவ சபை, பெரம்பூர் ஊழியங்கள், 74 வல்லாடு தெரு, அகரம், சென்னை 6,82,000. தனிப்பட்ட ஜெபத்திற்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள் 9566262203 மற்றும் ஒரு எண் 9551648083. மேலும் ஒரு எண் 9941447894. நமது திருச்சபையின் தொலைபேசி எண் 0443150855. மேலும் மற்ற பிரசங்கங்களுக்கு நமது யூடியூப் சேனலான ஏசிஏ பெரம்பூர் மினிஸ்ட்ரீஸை அணுகவும். நமது திருச்சபையின் வலைதள முகவரி www.acaperambourministries.org. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.